இது வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாகவோ அல்லது தீர்க்க தரிசனமாகவோ அல்லது உற்சாக வார்த்தையாகவோ அல்லது தினசரி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆச்சரியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் நம்மை குறித்து சொல்லும் பொழுது, வேதம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவரை விடுவிக்கிறவராக, இரட்சகராக வேதம் அவரை காண்பிக்கிறது என்று கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். இயேசு என்றால் இரட்சகர், இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள். இயேசு என்றால் விடுவிக்கிறவர், இரட்சகர், ரிடிமர் என்று பொருள் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இயேசுவானவர் சொன்னார். இதே யோவான் சுவிசேஷம் அதே 8வது அதிகாரத்தின் 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி கேட்டீர்களானால், அவர் விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பைபிள் ஷோஸ் காட் ஆஸ் அ லிபரேட்டர், ரிடீமர். தேவனை வேதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் எப்படி காட்டுகிறது என்றால், விடுவிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக காட்டுகிறது. இந்த அத்தியாயத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் அவர் கூறுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இந்த யூத ஜனங்கள் அவர்கள் ஒரு விதமான அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். இயேசுவானவருடைய காலகட்டத்தில் இந்த யூதர்கள் ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆவிக்குரிய அடிமைத்தனம். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி கேட்டீர்களானால், அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு, பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தில் கிரியைகளுக்கு மாத்திரமல்ல, அதனோடு கூட இவர்களும் கூட சேர்த்து பலவிதமான மூட நம்பிக்கைகளுக்கு இவர்கள் என்னவா இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த யூதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறியாமையில் இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதனால தான் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா அவர் இந்த பூமியில் உதித்த போது இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒரு பாவம் என்கிற ஒரு அடிமைத்தனம், அறியாமை என்கிற ஒரு அடிமைத்தனம், நியாயப்பிரமாணம் என்கிற பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரியங்களுக்கு அவர்கள் தங்களை என்ன பண்ணாங்கன்னா விற்று போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால இயேசுவை இவர்களால் என்ன பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இரட்சகராக, இயேசுவை மேசியாவாக, தேவனாக என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்பா, நீங்க எல்லாரும் அறியாமையில் இருக்கிறீங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க, அறியாமையின் அடிமையா இருக்கிறீங்க, அறியாமையில் அடிமையா இருக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க, பலவிதமான மூட நம்பிக்கைக்கு அடிமையா இருக்கிறீங்க. நீங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் சத்தியத்தை நீ அறிய வேண்டும். சத்தியத்தை நீ அறிய வேண்டும். சத்தியத்தை நீ அறிந்தால்தான் நீ உனக்கு இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ என்ன பண்ண முடியும்னா விடுதலை பெற்று ஒரு விடுதலையின் வாழ்வை நீ வாழ முடியும். ஒரு ஃப்ரீ லைஃப் நீ வாழ வேண்டுமானால், ஒரு விடுதலையின் வாழ்வு உனக்கு வேண்டுமானால் சத்தியத்தை நீ என்ன பண்ண வேண்டுமானால் அறிய வேண்டும் என்று என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார். அப்போ இயேசுவானவர் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் அந்த இடத்துல சத்தியம் என்று எதை சொல்லுகிறார் என்று கொஞ்சம் ஆழமாய் நம்ம படித்து அதனுடைய வியாக்கியானத்திற்குள்ள போகும் பொழுது சில வேத அறிஞர்கள் இந்த இடத்துல இயேசுவானவர் சத்தியம் என்று தன்னையே சொல்லுகிறார். ஏன்னா அவர் சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால இயேசு தன்னை ஜனங்கள் அறிவதன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா விடுதலை கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார் என்று எழுதுகிறார்கள். இன்னும் ஒரு சில வேத அறிஞர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சத்தியம் என்று கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய உபதேசங்களை சொல்லுகிறார். ஏனென்றால் யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா சொல்லி இருக்கிறார். ஆகையால சத்தியம் என்பது அவருடைய வசனத்தை குறிக்கிறது என்று இன்னும் ஒரு சில வேத அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் கருதுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் பல வேத அறிஞர்கள் அந்த கூட்டத்தில் தான் நானும் வரேன். அதாவது அவர்களுடைய நம்பிக்கைக்குள்ள தான் நானும் வரேன். எப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதி ஆண்டவர் சொல்லும்போது, சத்தியம் என்பது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்குது, அவருடைய வசனத்தையும் குறிக்குது. ஆமென். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 17:17 கர்த்தருடைய வசனமே சத்தியம் என்று என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இயேசுவானவரே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்ப கவனிங்க, இயேசுவானவரையும் அவருடைய வார்த்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. ஆமென். இயேசுவானவரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. இயேசுவானவர் இல்லாம இந்த வார்த்தையை மட்டும் நம்ம, அதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த பைபிள்ல இருந்து இயேசு அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் நீங்க எடுத்துருவீங்கன்னா இந்த பைபிள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு புத்தகம், அவ்வளவுதான். அதே போல நல்லா கவனிங்க, இயேசுவானவரிடத்திலிருந்து அவர் பேசின வார்த்தைகளை நீங்கள் எடுத்து போடுவீர்களானால் அவர் பூமிக்கு வந்தது, அவர் சிலுவையில் மரித்ததும் வீணா இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுவானவர் வந்து அவர் மரித்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று உபதேசங்களை என்ன பண்ணுகிறார்னா கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட உபதேசங்கள் சிலுவையில் அவர் என்ன செய்தார், அது நிமித்தமாக வரக்கூடிய நன்மைகள் என்ன, அவைகளின்படியாக நம்ம எப்படி வாழணுன்ற உபதேசம் நமக்கு தெரியாம இயேசுவானவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போயிட்டு இன்னைக்கு நம்ம கையில வேதம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம இயேசுன்ற ஒருவரை நினைவில் வைத்திருக்கவே மாட்டோம். ஆமென். இந்த வேதம் 2000 வருஷமா நம்ம கையில இருக்கிறதுனால தான் இயேசுன்றவரே இன்னைக்கு என்ன பண்றாருன்னா ஜனங்களால் அறியப்படுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பைபிள் இல்லைன்னா இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கிற கடைக்கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்க மாட்டாது. கரெக்டா? அப்போ ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. இயேசு அவர் சத்தியமா இருக்கிறார், அவர் பேசின வார்த்தைகளும் என்னவா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க, சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புவது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் நம் அறிவதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கிரியை செய்கிறார், விடுதலையை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க, நான் எளிமையான விதத்தில் உங்களுக்கு விளக்கிட்டேன். இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் நம்ம அறியும் பொழுது எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறியணும், அவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்றாராம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பாண்டேஜஸ், அடிமைத்தனங்கள்ல இருந்து கர்த்தர் அந்த மனிதனுக்கு விடுதலை கட்டளையிடுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்துல நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சத்தியத்தை அறிவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சபையிலே நான் பார்க்குறேன், நிறையா பேர் உங்களுக்கு வேத வெளிச்சமே கிடையாது, வேதத்தினுடைய மகத்துவங்களை குறித்து உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. வசனமே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு வசனத்தை நான் இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா அதை முடிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா வசனம் தெரியல. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். 2025 சத்தியத்தை அறிவதற்கு நாம் அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகமாய் வேதத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்க செலவிடணும். ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தை படிக்கிறதுனால, வேதத்தை அறிவதனால எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று 119வது சங்கீதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. பக்தன் சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கை மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கு, முடிய போகுது. ஆனா அவனுடைய வசனம் என்ன பண்ணும், என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து என்னை என்ன பண்ணும்னா ஜீவனோடு நடக்க செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, இந்த 2025வது வருஷத்தின் முதல் நாள்ல கர்த்தர் நமக்கு பேசுகிற காரியம் என்ன? சத்தியத்தை அறிய வேண்டும், இயேசுவை இன்னும் அதிகமாக அறியணும். இயேசுனுடைய வசனத்தை இன்னும் அதிகமாக அறிவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தேவனுடைய விடுதலையை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய விடுதலை அனுபவிக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை அறிவதற்கு உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். வசனத்தை ஏதோ அந்நிய காரியம் போல நமக்கும் வேதத்துக்கும் ஏதோ பெரிய சம்பந்தமே இல்லாதவர்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை தினமும் படிப்பதற்கு, இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் அறிவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கணும்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஒரு மனிதன் சத்தியத்தை அறியும் பொழுது தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விடுதலைகளை எல்லாம் கொண்டு வருகிறார் என்று ரொம்ப சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஏன்னா நல்லா தூங்குற நேரம், இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களை உட்கார வச்சு கர்த்தருடைய மகத்துவங்களை வேதத்திலேருந்து காட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அப்படி காட்டினா ஏதோ நான் தனியாக பேசின்னு இருக்க வேண்டியதான், ஏதோ நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். உங்களுடைய ஆவி ஒரு பக்கம் இருக்கும், ஆத்துமா ஒரு பக்கம் இருக்கும், சரீரம் இங்கே இருக்கும் இல்லையா? அதனால சுருக்கமாய் ஒரு சில சத்தியங்களே உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோவான் 8வது அதிகாரத்தின் 34. நான் கேட்கும் போது வசனம் மட்டும் எனக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வேகமாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற காரியங்களை எல்லாம் அவர் சொல்லிட்டு தான் 34 கண்டினியூ ஆகுது, 35 கண்டினியூ ஆகுது, 36 அவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, ஒரு மனிதன் சத்தியத்தை அறிவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வருஷத்துல நீங்கள் சத்தியமாகி இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் இன்னும் அதிகமாய் அறிவதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்? ஒரு 5 காரியம் சுருக்கமாக சொல்ல போறார். முதல் காரியம், பாவ சோதனைகள்ல இருந்து நம்மை அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃப்ரீடம் ஃப்ரம் த டெம்டேஷன் ஆஃப் சின். நான் கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிப்பு 3 நிலைகள் இருக்குது, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். கடந்த காலம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் வெரி குட் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஏன்னா நமக்குள்ள அந்த பாவம் செய்கிற தன்மை இருப்பதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாவத்திலிருந்து ஒரு நாளும், பாவ சோதனையிலிருந்து ஒரு நாளும் என்ன பண்ணுகிறோம்? ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் இயேசுவானவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது உண்மைதான். ஞானஸ்நானம் எடுத்தோம், திருவிருந்து எடுக்கிறோம், சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய செயல்கள் எல்லாம் சில நேரத்தில் பாவத்தை நோக்கி ஓடுகிறது. காரணம் என்ன? ஏன்னா அந்த சின்ஃபுல் நேச்சர், பாவத்தன்மை மனிதனுக்குள்ளே என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது. த மோஷன் ஆஃப் இன்ட்வெல்லிங் சின். இந்த பாவத்தின் தன்மை ஒரு மனிதனுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. அதனால தான் மரிக்கிற வரைக்கும் நமக்கு பாவ சோதனை வரும், பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? என்னடா வருஷத்தின் ஆரம்பத்திலே இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நம்ம பாவ தன்மை, சின்ஃபுல் நேச்சர் நமக்குள்ள இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கோங்க, டெய்லி ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்கான சோதனைகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். வரும், வந்துதான் தீரும். ஏன்னா நம்ம மனுஷர்களா இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனா சத்தியத்தை ஒரு மனிதன் அறியும் பொழுது அந்த பாவ சோதனையில போய் அந்த மனிதன் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, புரியுதா உங்களுக்கு? பாவ சோதனை வருங்க, பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வரும். ஆனா நம்ம போய் அதுல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் அப்படிப்பட்ட பாவ சோதனைகள்ல இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவ சோதனை வராதுன்னு பிரசங்கமே பண்ண முடியாது. அப்படி ஒருத்தவங்க பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேதமே தெரியலன்னு அர்த்தம், வேத அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால், ஆமா பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு பாவம் இல்லைன்னா எனக்குள்ள பாவம் செய்யற தன்மை கிரியை செய்யலன்னு நம்ம சொல்லுவோம்னா நம்மளே ஏமாத்திக்கிறோம். இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்? ஒரு மனிதன் சத்தியத்தை அறிய ஒப்பு கொடுக்கும். இந்த வருஷம் நீங்க இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் இன்னும் அதிகமாய் அறிவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவ சோதனைகள் வந்தாலும் அந்த பாவ சோதனைகள்ல இருந்து நாம் தப்பித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு விடுதலை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார், அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப கவனிங்க, முதல்ல ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிய தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பாவ சோதனையிலிருந்து விடுவிக்கிறார். ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். எதுல இருந்து விடுவிக்கிறாரு? பாவ சோதனையிலிருந்து வரும், டெய்லி பாவ சோதனை வரும். ஆனா அதுல இருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டுமானால் சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. சத்தியமாகிய இயேசு அறியணும், அவருடைய வார்த்தையை அறியணும். அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தை தனக்குள்ளே வைத்திருக்கிற மனுஷன் போய் பாவ சோதனைக்குள்ள என்ன பண்ண மாட்டான்னா சிக்கிக்கொள்ள மாட்டான்.
பாவத்துக்குள்ள காலை விட்டுட்டு அதுல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்க மாட்டான். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வசனம் அவன் அந்த பாவத்துல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவனுடைய கால்களை அது வழி தப்பி நீதியின் பாதையில நடக்க கிருபை செய்யும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவது. இரண்டாவதாக, கர்த்தருடைய வசனம் சத்தியத்தை ஒரு மனிதன் அறியும் பொழுது அந்த மனுஷனுக்கு நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான சோதனை மற்றும் தாக்குதல்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நான் எப்படி நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி பாயிண்ட்ல நான் சொன்னேன், முன்னாடி குறிப்பில் நான் சொன்னேன், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த மனுஷனுக்குள்ள பாவ சோதனை கிரியை செய்து, அதனால தான் ஞானசானம் எடுத்து திருவிருந்து நம்ம சர்ச்சில் கரங்களை உயர்த்தி என்னதான் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு போனாலும் வெளியே போன உடனே பாவம் செய்வதற்கான அந்த தன்மை நம்ம என்ன பண்ணுதுன்னா ஏவுகுது. அது காரணம் என்னன்னா, சின்ஃபுல் நேச்சர் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. பாஸ்டங்களுக்குள்ளேயும் இருக்குது, விசுவாசிங்களுக்குள்ளேயும் இருக்குது, பிஷம்புங்களுக்குள்ளேயும் இருக்குது. புரியுதா? அதே மாதிரி தான் நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய தலையை அவர் சிலுவையில் நசுக்கினார். பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 2வது அதிகாரம் முழுதும் வாசி பார்க்கணும். கொலோசியர் 1வது அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பிசாசினுடைய ராஜ்யம், பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, we are under the dominion of Satan kingdom. சாத்தானுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள நாம் இருந்தோம். ஆனா இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட போது அவனுடைய சாத்தானுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் இணைத்திருக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, அவனுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார், அவனுடைய ஆளுகையிலிருந்து விடுவித்திருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் நம்மை சோதிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவன் தாக்குதல்களை கொண்டு வருவதற்கும் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அனுமதிக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அனுமதிக்கிறார். We are not free from the molestation. பிசாசினுடைய தாக்குதல்கள்ல இருந்து நம்ம இன்னும் என்ன பண்ணலன்னா முழுமையா வெளியே வரல. அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன், ஜெபம் பண்றோம், வேதத்தை படிக்கிறோம், சபைக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம், நான் ஞானசானம் எடுத்துருக்கிறேன், திருவிருந்தர் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என் குடும்பத்தில் பிசாசு சில பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரானே. ஆமாம், கொண்டு வருவான். ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுக்குறவரா? இல்லையே. கர்த்தர் உபத்திரவத்தை கொடுக்கிறவர் இல்லையே. வீணான உபத்திரவங்களை கர்த்தர் கொடுக்கிறவர் இல்லையே. தேவையற்ற உபத்திரவங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் கர்த்தர் கொடுக்கிறவர் இல்லையே. அப்போ வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 6:16 பிசாசானவன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன பண்ணுவானா, தாக்குதல்களை நடப்பிப்பான். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, நாம் பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட பிசாசு நம்ம என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாக்குவதற்கு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். ஆனால் பாவ சோதனை ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்து, அதே போலதான் பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆளுகைக்குள்ளிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிசாசுனுடைய தாக்குதல்களிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனால விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க சபைக்கு வந்துட்டு போயிடுறதுனால பிசாசுனுடைய உபத்திரவங்களோ இல்ல சோதனைகளோ இல்ல அவனுடைய தாக்குதல்களோ நமக்கு வராதுன்னு அர்த்தம் கிடையாது. பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எந்த சபைக்கு போற மனுஷனை நீங்க எடுத்து பாருங்க, கேட்டு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எதனா ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. ஒரே போராட்டமா இருக்கு பிரதர். ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை. ஏன் பிரச்சனை? கர்த்தர் அனுமதிக்கிறாரா? கர்த்தர் அனுமதிக்கிறாரு. கர்த்தர் அனுப்புறாரா? கிடையாது. ஏன் வருது? ஏன்னா பிசாசு தேவ பிள்ளைகளை தாக்குறான். தீவிரவாதிக்கு என்னங்க வேலை? தீவிரவாதிக்கு என்ன வேலை? அவன் எந்த தேசத்தை டார்கெட் பண்றானோ அந்த தேசத்துல சமாதானத்தை குலைக்கணும், அந்த தேசத்துல ஜனங்களை சாகடிக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. அதே போலதான் பிசாசுனுடைய வேலை என்ன? அவன் திருடவும் கொல்லவும்
அழிக்கவும் வருது. அவனுடைய வேலையே அதுதான், அட்டாக் பண்ணினே இருக்கணும். அட்டாக் பண்ணினே அவனை அந்த மாதிரி, அவனுடைய நேச்சரே அந்த மாதிரி தான். அப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை அறிகிற மனிதனாக இருக்கிறானோ, நல்லா கவனிக்கிறீங்களா, எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை, இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் அறிகிற மனிதனாக இருக்கிறானோ, அந்த மனிதனை கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் இப்படிப்பட்ட பிசாசனுடைய தாக்குதல்களில் இருந்து அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரியணும்னா நல்லா கவனிங்க. 34வது சங்கீதத்தின் 19வது வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற அவன் தாக்குதல்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து தேவன் நம்மை என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் இப்படி சொல்லுது, ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேலை அவர் காக்கிறார். பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல. ஒரு பறவையை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கழுகுகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, மற்ற பறவைகள் எல்லாம் நீங்க பாருங்களேன். அது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது பறக்கும் பொழுது அல்லது நிலத்தில் அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு விரோதமாக, அந்த குஞ்சுகளுக்கு விரோதமாக ஏதாவது தாக்குதல்கள் வரும்போது அந்த அந்த பறவை என்ன பண்ணணும்னா தன்னுடைய சிறகுகளை அது விரித்து கொண்டு போய் தன்னுடைய குஞ்சுகளை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே பாதுகாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பறந்து காக்கிற ஒரு பறவையை போல கர்த்தர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதனுக்கு பிசாசு கொண்டு வருகிற சோதனை மற்றும் தாக்குதல்களிலிருந்து விடுதலை வேணும்னா அந்த மனிதன் கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் அறிந்து அதன்படி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. பல இடங்கள்ல வாசிக்கிறோம், தேவன் நமது கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம். அப்போ வசனம் சொல்லுது, ரோமர் 16வது அதிகாரத்தின் 20வது வசனம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா என்ன பண்ணுவார்னா பிசாசை உங்களுடைய காலில் மிதித்து போடுவார். அப்போ அவரு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னா ஒரு மனிதன் கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் அறிந்த ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை அறிவதற்கு உங்களை தாழ்த்துங்கள். இந்த உலகத்தில் பிசாசு உங்களுக்கு கொண்டு வருகிற எப்பேற்பட்ட தாக்குதல்களாக இருக்கலாம். சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனைன்ற ஒரு அட்டாக் பண்ணுவான், தாக்குதலை கொண்டு வருவான். சிலருக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதி, சரீரத்தில் பல வகையான வியாதி, என்னென்ன வியாதியோ சொல்கிறாங்க. சில வியாதிகள் எல்லாம் கேட்டு நானே ஆச்சரியப்படுறேன். குடும்ப பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வர்றது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிசாசு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டுமானால் இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் அறியணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமென். பக்தன் சொல்கிறான், உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாமல் போயிருந்தா நான் எப்பயோ என்ன பண்ணியிருப்பேன்? மரித்து போயிருப்பேன். துக்கத்திலேயே மரித்து போயிருப்பேன் அப்படின்றான். அப்போ கர்த்தருடைய வசனம் பாருங்க, என்னால் ஆழமாக பேச முடியல, நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் குறிப்பை சொல்லிட்டு வேகமாக கடந்து செல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, கர்த்தருடைய சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதும் பொழுது மத்தேயு 22:29 வாசிக்கிறோம். ஆண்டவர் வேதப்பாரர்களை பார்த்து சொன்னார், வேத வாக்கியங்களை குறித்து நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர், நான் முன்னாடி சொன்னேன், பாவ சோதனைன்ற அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. சத்தியத்தை அறியுமோ கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. பிசாசினுடைய தாக்குதலுக்கு நிறைய குடும்பங்கள் ஆளாகி இருக்கிறது. நிறைய குடும்பத்தில் பிசாசின் கிரியை, கர்த்தருடைய கிரியை விட பிசாசினுடைய கிரியை தான் அந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்தில் இயேசுவை குறித்ததான இயேசுவும் இல்லை, இயேசுனுடைய வார்த்தையும் இல்லை. இயேசுவும் இல்லை, இயேசுனுடைய வார்த்தையும் இல்லைன்றதுனால பிசாசினுடைய கிரியைகள் அந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ இவைகள் எல்லாத்திலிருந்தும் விடுதலை வரணும்னா இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் இன்னும் அதிகமாக அறியுங்க. இயேசுவை இன்னும் அதிகமாக உங்களுடைய குடும்பத்தில் என்ன பண்ணுங்கன்னா அவரை வரவேறுங்க.
இன்னும் அதிகமாக இயேசுவை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் அறிய வேண்டும். அல்லேலூயா. வரலையே பாருங்க, யாருக்கும் அந்த விருப்பம் இல்லை போல இருக்கு. வேணாங்க, இயேசுவானவர் எங்களுக்கு சண்டே மட்டும் இருந்தால் போதுங்க. இயேசுவானவர் எங்களுக்கு சண்டே மட்டும் அந்த 8:30 to 11 மணி வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே எங்களுக்கு இயேசுவும் தேவையில்லை, பாஸ்டரும் தேவையில்லை, சபையும் தேவையில்லை. அப்படியா? அப்படி யாருன்னா இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரவாயில்ல, யாரும் தூங்கலை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார் உங்களை. அப்போ கவனிங்க, அந்த குடும்பங்களில் இயேசு இல்லாததுனால குடும்பம் போய் பாவத்தின் சோதனையில் சிக்கிக்குது. அந்த குடும்பத்தில் இயேசு இல்லாததுனால பிசாசனுடைய பலவிதமான தாக்குதலில் குடும்பம் போய் மாட்டிக்குது. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, போராட்டம் மேலே போராட்டம், போராட்டம் மேலே போராட்டம். அதுக்கு விடுதலை, ஒரே ஒரு விடுதலை மட்டும்தான். இயேசு உங்கள் குடும்பத்தில் இன்னும் வரணும். இயேசு உங்கள் குடும்பம் இன்னும் அறியணும். நீங்கள் இன்னும் இயேசுனிடத்தில் கிட்டி சேரணும். இயேசுனுடைய வசனம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வரணும். இயேசுனுடைய வசனம் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யணும். ஆமென். வரணும். அதனால தான் இன்னைக்கு 2025 ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அல்லேலூயா. வசனம் இல்லாத வீடுகள் எல்லாம் இனி வசனத்தால் நிரப்பப்படணும். உடனே போயிட்டு இன்னைக்கு காலையிலேயே கடையில் ஒரு 20 வசனம் போர்டு வாங்கி வீடெல்லாம் மாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க வாட்ஸ்அப்பில். பிரதர் மாட்டிட்டேன் பிரதர், வசனமாக நிரம்பிடுச்சேன் வீடுன்னு. சரியா? அப்படி கிடையாது. உங்களுடைய வீடு கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்படணும்னு சொல்லும் போது உங்களுடைய குடும்பம் இயேசுவை அறிந்து அவருடைய வசனத்தால் நிரப்பப்பட்ட குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சு பாருங்க, கர்த்தருடைய விடுதலை உங்களுடைய குடும்பத்தில் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. சரி, இப்போ 3வது குறிப்பு நான் ஆரம்பித்து இப்படி போயிட்டேன், பின்னாடி திரும்ப இப்படி வரேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். வேதப்பாரர்களுக்கு ஒருத்தர். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். 3 விதமான அறியாமை என்ற அடிமை, இக்னோரன்ஸ், பாண்டேஜ் ஆஃப் இக்னோரன்ஸ். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேச போகிற குறிப்பு 5 குறிப்புமே முக்கியம் தான். இதில் 3வது குறிப்பு ரொம்ப ப்ராக்டிக்கலான குறிப்பு. பாண்டேஜ் ஆஃப் இக்னோரன்ஸ். அறியாமை என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும். எப்படிப்பட்ட அறியாமை? 3 விதமான அறியாமை. ஒன்று, தவறான மூட நம்பிக்கைகள். இந்த வருஷத்தில் எந்த குடும்பத்திலையுமே நான் சொல்கிறேன், மூட நம்பிக்கைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கக்கூடாது. அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சா இது நடக்கும், இதை கொண்டு வந்து வீட்டில் வச்சா இது நடக்கும். நிறையா குடும்பத்தில் ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் சில மூட நம்பிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறதுனால தான். நிறைய குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதம் நடக்கலை, கர்த்தருடைய விடுதலை பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, பல மூட நம்பிக்கைகள் அந்த குடும்பத்தில் கிரியை கர்த்தர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை சாதாரண ஒரு கல் மேலே வச்சிருப்பாங்க. எங்கேருந்தோ எருசலேம்லேருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய், ஐயோ எருசலேம்லேருந்து கிள்ளிட்டு வந்த ஒலிவ இலை, ஐயா ஒலிவ இலைக்கு வல்லமையா, இயேசுவின் நாமத்துக்கு வல்லமையா? யோர்தானில் ஓடுற நதிக்கு வல்லமையா, இயேசுவின் நாமத்துக்கு வல்லமையா? எருசலேம்லேருந்து கொண்டு வந்த கல்லுக்கு வல்லமையா, இல்லை இயேசுவின் நாமத்துக்கு வல்லமையா? அப்போ தேவையற்ற மூட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கை என்கிற அறியாமை. நல்லா கவனிங்க. அஸ்ட்ராலஜி அண்ட் ஹொரோஸ்கோப் அப்படின்னா இந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, அப்புறம் பல இந்த 2025 கர்த்தருடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் நடத்துவீங்க. ஆனால் யாராவது கேலண்டரில் ராவு காலம், யமகண்டம், அந்த கண்டம் இந்த கண்டம்லாம் நேரம் பார்த்து கூப்பிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் பார்ப்பேன். ஏன் நாங்களும் வந்து துணி எடுக்கிறதுக்கு போகிறோம், எங்களுக்கும் அந்த கிழிகிற கேலண்டர் கொடுக்குறானுங்க. ஏசுநாதர் ஃபோட்டோ போட்ட கேலண்டர் கொடுக்குறானுங்க எங்களுக்கும். அதை வீட்டில் வச்சிருக்கிற நான் பார்ப்பேன், நேரம் பார்ப்பேன். 6:30 7:30ன்னா இந்த குடும்பத்தில் 7:30 மணிக்கு ஜெபம் சொன்னாங்களே பார்ப்பேன். எதுக்கு 7:30 மணிக்கு சொன்னாங்கன்னு நான் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். அங்கே எங்கேயாவது ராகுகாலம் யமகண்டம் போட்டுருந்ததுன்னா உடனே கால் பண்ணி சொல்லுவேன், எனக்கு 7:30 மணிக்கு வேறு மீட்டிங் இருக்குது, நான் 9 மணிக்கு தான் வருவேன்ட்டு. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, அம்மா இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பம் இன்னும் விடுதலையாகாமல், ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டு ஆகியும், சபைக்கு வந்து எத்தனையோ ஆண்டு ஆகியும், இயேசுவை அறிந்து எத்தனையோ ஆண்டு ஆகியும் நம்ம இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை என்கிற அடிமைத்தனத்தில் இருப்பதனால தான் கர்த்தருடைய வல்லமை சில குடும்பங்களில் கிரியை செய்யாமல் இருக்கிறது. ஒரு சாதாரண பொருள் மேலே வைக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை இயேசுவின் மீது வைத்து பாருங்க, அவருடைய வசனத்தின் மீது வைத்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் அற்புதம் செய்கிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, தேவையற்ற மூட நம்பிக்கையை விட்டு என்ன பண்ணோம்னா நம்ம அகல வேண்டும். இப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து நமக்கு விடுதலை வேணும். சத்தியத்தை அறியும் போது தான், வேதத்தை படிக்க 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 படிக்க, இயேசுவை அறிய 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 பலவிதமான மூட நம்பிக்கையிலிருந்து நம்ம வெளியே வருவோம். ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். வசனம் தெரியாததுனால தான், வசனத்தை அறியாததுனால தான், இயேசுவை அறியாததுனால தான் பலவிதமான மூட நம்பிக்கைகள் பல குடும்பங்கள்ல. வேணாம் பிரியமான தேவ ஜனமே, அதுவே நமக்கு ஒரு சாபமா இருக்கு. எடுத்து போடுவோம் அவைகள் எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்ததான் தவறான உபதேசம் என்கிற அறியாமை. எவ்வளவோ சத்தியங்களை சபையில் பேசுகிறோம். வேதத்தை நீங்கள் படித்து தியானித்து பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு காட்டுவார் எது சத்தியம், எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம் சொல்லிட்டு. யாரோ யூடியூப்ல ஏதோ சொல்றாங்க, இல்லை யாரோ டிவியில் வந்து ஏதோ சொல்றாங்க, யாரோ ஏதோ ஒரு ட்ராக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஏதோ ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறது தப்பு இல்லை. அதில் ஏதாவது தவறான காரியங்களை படித்து விட்டு தவறான உபதேசத்துக்குள்ள நம்ம போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா விழுந்து விடக்கூடாது. பவுல் எழுதுறாரு இதை குறித்து, பவுல் எழுதுறாரு இதை குறித்து, பேதுரு எழுதுறாரு. ஒரு 2 பேதுருல பேதுரு எழுது 2வது அதிகாரம் முழுவதுமே இதை குறித்து தான் பவுல் எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எழுதும் போது இவைகள் எல்லாம் குறித்து ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாரு. தவறான உபதேசத்தினால யாரோ வந்து உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. இக்னோரன்ஸ். ஏன் யார் வந்து எது சொன்னாலும் ஏத்துக்கிறோம்? ஏங்க, யார் வந்து எது சொன்னாலும் ஏன் ஏத்துக்கிறோம்? ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியல. கரெக்டா? அப்ப நமக்கு அதை பத்தி தெரிஞ்சதுன்னா அதை குறித்து என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறது எதுன்னா இயேசுவும் அவருடைய வசனமும். அல்லேலூயா. 3வது முக்கியமான ஒரு இக்னோரன்ஸ். 3 கைண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் சொன்னேன். முதல்ல சூப்பர்ஸ்டிஷன், இக்னோரன்ஸ் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப். 2வது இக்னோரன்ஸ் ஆஃப் ராங் டாக்ட்ரின், அறியாமை என்கிற, அது மன்னிக்கணும், தவறான உபதேசம் என்கிற அறியாமை, மூட நம்பிக்கை என்கிற அறியாமை. 3வது தவறான ஆலோசனை என்கிற அறியாமை. நிறைய இந்த ஒரு வார்த்தை சொல்லுது, பேதை எந்த வார்த்தையும் நம்புவான். நீதிமொழிகள் 14:15 பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுயமா முடிவே எடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு சுயமான முடிவே எடுக்க தெரியாது. என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே பார்க்கணும், எதை செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், இதை எடுக்கலாமா வேணாவா, இவ்வளோ பணம் செலவு பண்ண போகிறோம், இதை பண்ணலாமா வேணாவா, அதை குறித்து இவர்களுக்கு ஒரு சுய அறிவும் புத்தியுமே இருக்காது. இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 பேர் இடத்துல போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு 10 பேர் இடத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா 4 தெரு தள்ளி அங்கே, 5 தெரு தள்ளி இங்கே, 3 ஊர் தள்ளி இங்கே, எல்லா இடத்துக்கும் ஓடுவாங்க. ஏன்னா இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையும் நம்பக்கூடியவர்கள். இவர்களுக்கு சுய அறிவு கிடையாது, சுயமாய் சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஏன் இல்லை? நான் சொல்கிறேன் பாருங்க. சங்கீதத்தில் பக்தன் எழுதுறாரு, உம்முடைய வசனம் ஞானிகளை காட்டிலும் முதியோருக்கும் ஞானத்தை போதிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க ஞானத்தை கொடுத்துருக்குன்னு சங்கீதக்காரன் எழுதுறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படியா? கர்த்தருடைய வசனம் ஞானிகளை காட்டிலும் என்ன ஞானியா மாத்தி இருக்கின்றான் ஒருத்தன். யார் அந்த ஒருத்தன்? தாவீது. அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வசனம் என்ன ஞானிகளுக்கும் மேலாய் மாற்றி இருக்கிறது அப்படின்றான். அப்ப கவனிங்க, அறியாமை, பேதமை என்கிற அறியாமை. பேதமை நிறைய பேருக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தமே தெரியல, வாழ்க்கையே புரியல, அவர்களுக்கு வாழ்க்கையே தெரியல. என்ன செய்யணும், ஏதை செய்யணும், என்ன பண்ணணும், இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும், எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், அடுத்தது என்ன பண்ணணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியல. பேதமையா இருக்கிறாங்க. ஏன் தெரியல? இயேசு இல்லம்மா, இயேசுவை நீ இன்னும் அதிகமா அறியல, இயேசுனுடைய வசனம் உனக்குள்ள வரல. இயேசுனுடைய வசனமும் இயேசுவும் ஒரு மனிதனுக்குள்ள வருவார் என்றால் பேதை கூட ஞானி ஆவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி தான் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, 119வது சங்கீதத்தின் 130வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் பேதையை என்ன பண்ணுதான்? ஞானியாக்குது. அல்லேலூயா. பேதை, ஒண்ணுமே தெரியாத பேதையை கூட கர்த்தருடைய வசனம் என்னவா மாத்துது? ஞானியா மாத்துதுங்க, ஞானியா மாத்துது. அப்போ அறியாமை என்கிற அடிமைத்தனம் நம்முடைய குடும்பத்திலிருந்து அகல வேண்டுமானால் சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும்.
ஆமென். அல்லேலூயா. இந்த 3 விதமான அறியாமை இதிலிருந்து விடுதலை பெற்றே ஆகணும். நான் சொல்றேன், சத்தியத்தை அறிவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இந்த 3 விதமான அறியாமையிலிருந்து வெளியே வருவீங்க. உங்க குடும்பம் இந்த வருஷம் வெளியே வரும். உங்க குடும்பம் வெளியே வரும். மூட நம்பிக்கை என்கிற அறியாமையிலிருந்து வெளியே வருவீங்க. ஆமென். தவறான எண்ணங்கள், உபதேசங்கள் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவீங்க. கர்த்தர் விடுவிப்பார். பேதமை, அறியாமை, ஒண்ணுமே வாழ்க்கையை குறித்த யதார்த்தமே புரியலே, நான் பேதையா இருக்கிறேனே என்ற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நிறைய குடும்பங்களை, குழப்பத்திலிருந்து நிறைய குடும்பங்களை விடுதலையாக்கி இந்த 2025 உங்களை ஞானிகளாய் மாற்றுவார், அறிவுள்ளவர்களாய் மாற்றுவார், நல்ல தெளிவை உண்டாக்குவார், நல்ல புத்தியை கட்டளையிடுவார், பணங்களை எப்படி கையாளணுன்ற கிருபையை தருவார். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி திட்டம் பண்ணணும்னு சொல்லி ஞானத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. 2024 கர்த்தர் நிறைய பேருக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தாரு. வீண் செலவு பண்ணிட்டு 2024 31 வந்து ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் கை தூக்கி பாடினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான், எல்லா பணமும் போச்சே, ஆனாலும் நான் நிற்கிறது உங்களுடைய கிருபை தான். அப்படி கர்த்தர் பணத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் வீண் செலவு பண்ணிட்டு வந்து 31 எத்தனை பேர் நின்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 25வது வருஷம் உங்களுடைய பணங்களை எல்லாம் ஞானமாய் கையாள கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தருவார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை ஞானமாய் நடத்த கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆலோசனை கொடுப்பாரு. அல்லேலூயா. சத்தியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. இன்னைக்கு நீங்கள் எங்கேருந்து போகும்போது உங்களை சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் போகணும். அல்லேலூயா. 4வதாக நான் டீட்டெயிலாக பேசுகிறேன், நிறைய குறிப்பு எழுதுனேன், எல்லாம் போச்சு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். அபிதாவோட மைண்ட் வாய்ஸ் நான் இப்போ யோசிக்கிறேன். கரெக்டா அபிதா? இல்லையா? அண்ணா 12:45 நீங்களே 1க்கு கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கிறோம். இன்னும் நீ யோசிக்கலையா? சரி, முடிச்சிடலாம். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். 2025 அபிதாக்கு தான் அங்கிள். 2025 அபிதாக்கு தான். ஆமேன். நல்லா ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் கரங்களை அந்த பிள்ளைக்கு நேராக நீட்டுங்க பார்க்கலாம். கரங்களை நீட்டுங்க. 2025 அபிதாவுக்கு தான். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், மனவாஞ்சிகளை நிறைவேற்றுவார். சரி, ஆண்டவர் நாமம் மகிமை. 4வதாக நல்ல கவனிங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் மென்டல் ஸ்ட்ரெஸ். கவலையிலிருந்து விடுதலை. சத்தியம் வந்து கவலையிலிருந்து விடுதலை கொடுக்குது. ஒரே ஒரு வசனம் தான். 119வது சங்கீதத்தின் 92வது வசனத்தையும் 143வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்களேன். உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்திலே என்ன பண்ணிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். 143வது வசனத்தையும் வாசிச்சிருங்களேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இதை படிக்கும் போது. பக்தன் என்ன சொல்றான்? உம்முடைய வசனம் எனக்கு மகிழ்ச்சியா இல்லாம போயிருந்தா என் துக்கத்துல நான் எப்பயோ செத்து போயிருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம், ஐயோ நான் செத்துட்டா கூட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. நான் சொல்லட்டுமா, சத்தியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அப்படி யோசிக்கவே மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? சத்தியம் நமக்குள்ள, வசனம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் ஏன் சாகணும்? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. வசனம் இல்லாததுனால தான் என்ன பண்றோம்? பயத்துல நான் செத்துட்டாலும் நல்லா இருக்குமே, ஏன் சாகணுன்ற, நான் ஏன் சாகணும்? சத்தியம் உங்களுக்குள்ள வசனம் இருந்ததுன்னா சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய செயல்களை விவரிப்பீங்க. பரவாயில்ல, காத்துருங்க. சாகிறதுக்கு பதிலாக காத்துருங்க கொஞ்ச நாள். ஆமேன். வரமாட்டேந்து பாருங்க. ஆமேனே வரல. நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, செத்துடுறோம், ஆனால் வெயிட் பண்ண மாட்டோன்ற மாதிரி இல்லைங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயோ நான் செத்துட்டாலும் நல்லா இருக்கணுமே அப்படின்றது பிசாசு கொண்டு வருகிற தாக்குதல். நான் முன்னாடி சொன்ன 2வது பாயிண்ட் அது. ஆனால் 4வது பாயிண்ட் என்னன்னா, கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் சாகாமல் பிழைத்திருந்து, சாகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், மரண தருவாய் வந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிற மகத்துவமான கிரியைகளை எல்லாம் டிசம்பர் 31 வந்து சபையில என்ன பண்ணுவேன்னா சாட்சி சொல்லாம சாக மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வசனம் பாருங்க, உம்முடைய வசனம் எனக்கு, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் போயிருந்தா நான் என் துக்கத்திலேயே
அப்போ ஒரு மனிதனுடைய துக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை எங்க இருக்கு, எதில் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா வசனம். உங்களுடைய ஆழ்ந்த துக்கத்தில் இன்னொரு வசனம் வாசிச்சோம், 143வது சங்கீதத்தில் 143வது வசனம் என்ன சொல்லுது இன்னொரு தடவை, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகளின் மனமகிழ்ச்சி. இக்கட்டும் நெருக்கமும் அந்த அந்த தேவ மனிதனை பிடித்துதான். என் வாழ்க்கை இக்கட்டா மாறிச்சு, நெருக்கமா மாறிச்சு, ஆனாலும் உம்முடைய வசனம் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு போதகர் ஒரு நாள் பிரசங்கம் பண்றதை கேட்டேன். நான் ஒரு காலத்தில் கீபோர்டிஸ்டா இருந்தேன். ஆரம்ப கால ஊழியத்தில் கீபோர்டிஸ்டா இருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல என்ன கீபோர்டு வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கீபோர்டு ப்ளே பண்ணுறேன். அந்த கூட்டத்தில் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இக்கட்டுகள் வந்தால் உடனே போய் ரூமை பூட்டி ஜெபம் பண்ணி 10 அதிகாரம் படிப்பாராம். 10 அதிகாரம் படிப்பார். சாலிடாக 10 அதிகாரம் படிச்சுட்டு வெளியே வரும். அப்போ ஒரு நாள் அவங்களுடைய மகன் பயங்கரமான ஜுரத்தில் அவன் படுத்திருக்கிறான். ஊழியம் இருக்குது, ஊழியத்தையும் பார்க்கணும், அதே நேரத்தில் மகனையும் மருத்துவமனை கொண்டு போனோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே சொல்லிட்டு அந்த வேதனை நேரத்தில் என்ன பண்ணாரு, நேராக போய் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி 10 அதிகாரத்தை படிச்சுட்டு வெளியே வந்தாராம். பாருங்க, அன்னைக்கு சுகமாயிட்டானா அந்த பையன். ஆமென். ஆச்சரியமா இருந்தது அதை கேட்கும் போது. அதிலிருந்து நானும் எனக்கு ஒரு பழக்கத்தை எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த பிரசங்கத்தை கேட்டு வந்து அந்த சாட்சியை கேட்டு வந்ததுலேருந்து எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படுகிறனோ, எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இக்கட்டு உள்ளவனாய் மாறுகிறேனோ, இக்கட்டு என் வாழ்க்கையை பிடிக்குதோ, அப்பெல்லாம் போயிட்டு நேராக பைபிள் திறந்து உட்காந்துருவேன். கர்த்தருடைய வசனத்தை படிப்பேன். கர்த்தர் வசனத்தை கொண்டு என்னோட கூட பேசுவார். அது பேசுறது மட்டும் இல்லைங்க, அந்த வசனம் நிறைவேறும் பாருங்க, அதாங்க ஆச்சரியமான காரியமே. அப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய இது நான் ஏதோ படிச்சுட்டு நான் சொல்ல, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் உங்களுடைய துக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குற மருந்துங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். கை கால் வலிக்கு மருந்து போட்டு தேய்ச்சிக்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம். பெயின் கில்லர் போட்டிங்கன்னா உடம்புல எங்கே வலி இருந்தாலும் தெரியாது. பெயின் கில்லர் போட்டிங்கன்னா உடம்புல எந்த வலி இருந்தாலும் தெரியாது. ஆமாம், ஒரு செரடால் வாங்கி போட்டிங்கன்னா முடிஞ்சுது, வலி தெரியாது. ஆனால் மனசு இருக்குது பார்த்தீங்களா, இருதயத்தினுடைய வலி, அதை நீங்கள் எது பண்ணியும் ஆற்ற முடியாது. அமிர்தாஞ்சனோ, பேராசிட்டமோலோ, அசிக்ளோஃபினோ எதுவுமே ஒன்றும் ஆற்றாது அந்த வலி ஆறணும்னா அதுக்கு ஒரே மருந்து இயேசுவும் அவருடைய வசனம் மட்டும்தான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது கவலைகள்ல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா விடுவிப்பார். மரண பயங்கள்ல இருந்து விடுவிப்பார். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மரண பயத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, விடுவிப்பாரு. பழைய வாழ்க்கையினுடைய குற்ற உணர்வுகள்ல இருந்து கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு பணம் கொடுக்க யாருமே இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி பல விதமான காரியங்களை குறித்து பயம் அண்ட் கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த கவலைகளை எல்லாம் மேற்கொண்டு மனமகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. கடைசியாக கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து சத்தியம் நம்மை விடுதலையாக்குது. சத்தியம் எதிலிருந்து விடுதலையாக்குது? சாபத்திலிருந்து விடுதலையாக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் பல வகையில் வரும். அதை குறித்து நான் பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த டைரியை எடுத்து பார்த்தேன், இந்த குறிப்பில் ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வேறு குறிப்பு, ஆட் பண்ண முடியல, எதையுமே ஆட் பண்ண முடியல. பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. வசனம் டைரி எடுத்து பார்க்கும் போது பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் பல வகையில் வரும். நான் பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் கிட்ட பேசியிருக்கேன் தொடர் போதனையாக. அது எப்படிலாம் சாபம் நம்முடைய வாழ்க்கையில் வருது, எப்படிலாம் நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், பல வகை. சிலருடைய வாழ்க்கையில் ஜென்ரேஷனல் கர்ஸ் அப்படின்வாங்க, பரம்பரை சாபம், குடும்ப சாபம். பரம்பரை ஜென்ரேஷனல் கர்ஸஸ் பிப்ளிக்கல் வேதம் சொல்லுது குடும்ப சாபத்தை குறித்து. முற்பிதாக்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. சொல்லுவோம்ல, நம்ம கூட பேசுவாங்க, அவங்க அப்பா பண்ண பாவம் பற்றியா, இந்த பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, தாத்தா முப்பாட்டம் பண்ண பாவம் பற்றியா இவங்க கஷ்டப்படுறாங்க. நம்மளே பேசுகிறோம்ல இல்லையா. ஜென்ரேஷனல் கர்ஸ் இஸ் பிப்ளிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். அப்புறம் பக்தன் சொல்லும் போது சொல்கிறார் 102வது சங்கீதத்தின் 8வது வசனத்தில், அதை மட்டும் யாருன்னா வாசிக்கிறீங்களா எனக்காக? 102:8. சிலர்லாம் பாருங்க, பக்தன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்,
இன்னும் யாருமே எடுக்கலையா? 102:8. நாடோறும் என்ன பண்றாங்களா? நிந்திக்கிறாங்க. டெய்லி என்ன நிந்திக்கிறான்ப்பா. என் மேல பயங்கர கோபம் கொண்டு எனக்கு விரோதமா என்ன பண்றாங்க? சாபம் எடுக்கிறாங்க. அவன் நல்லா இருப்பானா? அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நல்லா இருக்க மாட்டாங்க. இவங்க குடும்பம் நடுத்தருவுக்கு வரும். இவங்க இப்படி ஆயிடுவாங்க, அவங்க அப்படி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்றேன், இந்த நல்ல காலை வேளையில, விடிய காலை வேளையில, இந்த நல்ல விடிய காலை கூட கிடையாது இல்லை, நடு ஜாமத்தில் நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சாபங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஆமென். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, வேதம் அதை சொல்லுது. எது? ஜெனரேஷனல் கர்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா பரம்பரை சாபம், நம்முடைய முற்பிதாக்களினுடைய விளைவுகள் 1. 2, நம்ம செய்கிற செயல்கள் நிமித்தமாய் வருகிற சாபம் 2. 3வது, நம்முடைய விளைவுகள் நிமித்தம் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள். இவைகள் எல்லா சாபத்தில் இருந்தோம். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், மீட்கப்பட வேண்டுமானால், இந்த சாபங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து வேறறுக்கப்பட வேண்டுமானால், ஒரு மனிதன் இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் அறிந்து அவருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை உங்கள் குடும்பத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களுடைய கவலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பிசாசுடைய தாக்குதல்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறியாமையிலிருந்து விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாவ சோதனையிலிருந்து விடுதலையாக்கும். 2025 உங்களுடைய குடும்பத்தை இந்த 5 காரியத்தில் கர்த்தர் விடுதலையாக்குவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. இன்னையிலிருந்து பைபிளை எடுக்காதவங்களாம் கூட இன்னையிலிருந்து பைபிள் எடுங்க. தயவு செய்து உங்களை அன்பா நான் கேட்டுக்கிறேன். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிங்க. வேத வசனத்தின் அறிவின் பாதையில நடக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் விடுதலையின் வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டீங்க. நோ மோர் பாண்டேஜ். யூ ஆர் நோ மோர் ஸ்லேவ். யூ வில் பி நோ மோர் ஸ்லேவ். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இனி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, அறியாமைக்கு அடிமையாகவோ, சாபத்துக்கு அடிமையாகவோ, கவலைக்கும் பயத்துக்கும் அடிமையாகவோ, அல்லது பிசாசினுடைய தாக்குதல்களுக்கு அடிமையாகவோ, பாவ சோதனைகளுக்கு அடிமையாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தியத்தை அறிய என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னை விடுவிப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் வாக்குத்தத்தமே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். இன்னொரு சொல்லுங்க, சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். வெற்றி நிச்சயம், விடுதலை நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம், விடுதலை நிச்சயம், உயர்வு நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம், சுகம் நிச்சயம், நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நிச்சயம். ஏன்னா கர்த்தர் என்னை விடுவிப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்க சத்தியத்தை அறியறதுக்கு இந்த வருஷத்துல அர்ப்பணிக்கிறீங்க. அதனால சபையிலிருந்து நாங்க ஒரு காரியம் பண்ண போறோம் உங்களுக்காக. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? நான் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான், பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. 1 year பைபிள் ரீடிங் பிளான். ஒரு வருஷத்துல நீங்கள் வேதத்தை முழுவதும் வாசித்து முடிப்பதற்கான ஒரு திட்டத்தை இந்த நாளில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது எப்படி உங்களுக்கு டெய்லி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த்ரூ வாட்ஸ்அப்பில் காலையில் இன்றைக்கான கர்த்தருடைய வசனம்னு போடுறேன் பார்த்தீங்களா, வருது இல்லைங்களா? அது கூடவே சேர்த்து இன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டியதான வேத பகுதியை நான் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன்னா, காலையில் வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன். சரியா? நீங்கள் தினந்தோறும் எத்தனை அதிகாரம் அன்றைக்கி கொடுக்கப்படுகிறதோ அதை இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் படிப்பீங்கன்னா, டிசம்பர் 31க்குள்ளே இந்த வேதத்தை ஒரு தடவை படித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதனால் இன்னைக்கு காலையிலேயே, விடிய காலையில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், கர்த்தருடைய வசனம் வரும், கூடவே சேர்த்து இன்னைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வந்துடும். இன்னையிலிருந்தே வேதத்தை படிக்கிறதுக்கு உட்காருங்க. இயேசுவை இன்னும் அதிகமாக அறியுங்க, அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக அறியுங்க.
கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் ஆச்சரியமாய் நடத்துவார். அவருடைய வசனம் ஒரு நாளும் தவறாது. ஜெபிப்போமா கண்களை மூடி. பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல 2025 முதல் நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே அறிய, உம்முடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷம் எங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலையின் வருஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமான பிசாசின் தாக்குதல்கள்ல இருந்து 2024 எத்தனையோ விதமான தீங்குகள் ஆண்டவரே வந்ததை அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்தவர். இந்த வருஷம் கர்த்தர் நீர் விடுவிப்பராக ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்ல இருந்து கர்த்தர் நீர் விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவீராக. அறியாமையிலிருந்து கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள்ல பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய எல்லா கிரியையிலிருந்து, அவன் கொண்டு வருகிற எல்லா உபத்திரவங்கள்ல இருந்து அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து போட்டு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவிதமான கவலைகள்ல இருந்து கர்த்தர் விடுதலை கட்டளையிடுங்க. பாவ சோதனையிலிருந்து விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு யூபிலியின் வருஷமாய் விடுதலை ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. 2025 முடியும் போது நாங்கள் பல காரியங்கள்ல இருந்து விடுதலை பெற்று எங்களுடைய குடும்பம் சுதந்திரமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வெற்றி எங்களுக்கு நிச்சயமாகட்டும் ஆண்டவரே. விடுதலை எங்களுக்கு நிச்சயமாகட்டும். உயர்வு எங்களுக்கு நிச்சயமாகட்டும். எங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிச்சயமாகட்டும். கர்த்தர் நீர் எங்களுக்கு என்று முன்குறித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நிச்சயமாகட்டும். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.